ஏதோ யுஎஸ் நம்பர் மாதிரி இருக்கு. ஹலோ. அத்தை, நான் சொரூபன். சொரூபனா? என்னப்பா, என்னாச்சு? எப்ப நீங்க அமெரிக்கா போனீங்க? ஒண்ணும் புரியலப்பா. இல்ல அத்தை, எனக்கு அமெரிக்கால இருந்து போன் வந்துச்சு. மகாக்கும் சுப்பிரமணிக்கும் பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்னு. நான் மகாவோட லீகல் லாயர் இல்லையா, இங்க நிறைய பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சு. அதான் உடனே கிளம்பி போயிட்டேன். இப்ப அவங்க எப்படி இருக்காங்கப்பா? மேடம், கொஞ்சம் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்களேன். அதோ சொரூபன், ராஜசேகர் சாரும் இருக்காரு. நான் இப்ப ஸ்பீக்கர் போன்ல போடுறேன்ப்பா. ஓகே அத்தை. விஷயத்தை சொல்லுங்கப்பா. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஐம் வெரி சாரி அத்தை. சுப்பிரமணி ஆன் தி ஸ்பாட்ல இறந்துட்டாரு. மகாலட்சுமி அவங்களையும் காப்பாற்ற முடியல அத்தை. ஓ நோ! மகா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 ஹவர்லயே அவங்க இறந்துட்டாங்க. என்ன குடும்ப சொரூபன்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, இத்தனை பேர் இங்க இருக்கோம். யாரும் இல்லாத அனாதை மாதிரி. என்ன குடும்பப்பா இது? அத்தை, நாம என்ன பண்றது அத்தை? நம்ம எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். இது அவங்களாவே தெரிவிக்க முடியுது. சரி சரி, இப்ப அடுத்தது என்ன செய்ய போறீங்க? பாடி அங்க எடுத்துட்டு வரதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. லாட் ஆஃப் ஃபார்மாலிட்டிஸ் டு பி டன். இங்கே எல்லாம் கடைசி காரியங்களையும் நானே பண்ணிடுறேன். மகா ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. அதுலயும் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க பாடியை எந்த காரணத்துக்கும் இந்தியா கொண்டு போக வேண்டாம்னு எழுதியிருக்காங்க. இது வேறையா? அதான் எல்லா விஷயங்களும் இங்கேயே நானே முடிச்சிட்டேன். சரி, என்ன பண்ண முடியும்? இதை பாருப்ப சொரூபன், நீயே எல்லாத்தையும் பண்ணிடு. அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டு இருப்பா. நீங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே. சுப்பிரமணி மகா ஆத்மா சாந்தி அடைய நான் ப்ரே தான் பண்ண முடியும்பா. வேற என்ன பண்றது? ஓகே, நான் வச்சிடுறேன். சரிப்பா. மிஸ்டர் ராஜசேகர். மேடம். மகாலட்சுமி என் மகளா நினைச்சேன். எனக்கு பொண்ணு கிடையாது. அவளையும் என் பொண்ணா நினைச்சுதான் நடத்துங்க. துருதுருன்னு இருப்பா. சிரிச்சா அந்த அழகுல உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம் சார். ரொம்ப கான்ஃபிடென்ட் கேர்ள் நினைச்சேன். ஆனா அது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது. அவ போய் இளவரசி புருஷனை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசினா பாருங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மகாவும் சுப்பிரமணி பழகிறத நானும் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். என்னால ஒன்னும் பண்ண முடியல மேடம். பாருங்களேன், கடைசியில யூஎஸ்கே கூட்டு போயிட்டாளே. யாராலையும் தடுக்க முடியல. காரணம் விதி. விதியை யாரால தடுக்க முடியும்? செஞ்ச பாவம் சும்மா விடுமா? ஒரு குடும்பத்தை கலைச்சா அந்த கண்ணீரும் சாபமும் அவளை நிம்மதியா வாழ விடுமா? இப்ப செத்துட்டு தான் சொல்றாங்களே. அந்த சுப்பிரமணியம் ஒரு நல்ல பையன் சார். குழந்தைய தூக்கிட்டு ஒரு நாள் வந்தான். மேடம், இந்த ராஜலட்சுமி தான் என் உயிர். அவளை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன்னு சொன்னான். அவன் பேசினது இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு சார். அவனை உருக்கி அவன் மனசை கெடுத்து இப்போ ஒரேடி அந்த மகாலட்சுமி கூட்டு போயிட்டாளே. இவங்களுக்காக அழணும் தான் பாக்குறேன் சார். ஆனா என்னால முடியல. என்னமோ இளவரசிக்கு நியாயம் கிடைச்ச மாதிரி தோணுது சார். ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டுன்ற மாதிரி இருக்கு. Justice has been done. Yes, God is great.
முத்து, உனக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு? யாருடா உன்னை மந்திரிச்சு விட்டது? டேய், நீதான் எங்களை பார்க்க வீட்டுக்கு வரல. அதான்ப்பா நானாவது உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கேன். ஆனா உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. இதெல்லாம் கொடுத்தது போதுண்டா. எனக்கே நீ பூ வைக்காத. வீட்டுக்கு வாடா. வேண்டாமா, எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்ற சந்தோஷத்தோட நீங்க இருங்க. இந்த பிரபஞ்சமே ஒரு வீடு தானே, இந்த மனித கூட ஒரு வீடு தானேம்மா. நான் இப்பவும் வீட்டில தாம்மா இருக்கேன். என்ன பாச்சு உனக்கு? நீ வீட்டுக்கு வராத அளவுக்கு நாங்க என்னடா தப்பு பண்ணோம்? ஈஸ்வரா, இவங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. நீ ஒன்னும் புரிய வைக்க வேண்டாம்ப்பா. இதுக்கு மேல எனக்கு என்ன புரியணும்? இந்த சின்ன வயசுல இப்படி ஈசானி மூலையில உட்காந்துக்கிட்டு ஈஸ்வரா ஈஸ்வராங்கிறியேப்பா. பசங்களோட ஜாலியா சினிமா டிராமான்னு போற வயசுல ராமா ராமாங்கிறியேடா. என் அடி நெஞ்சில அடுப்பு எரியுது. ஒழுங்கா வீட்டுக்கு வந்து வேலைக்கு போப்பா. சம்பளம் வாங்கிட்டு வந்து சந்தோஷமா குடும்பத்தோட இருப்பா. நான் இப்பவும் சம்பளம் தாம்மா வாங்கிட்டு இருக்கேன், பாவத்தோட சம்பளம். நான் ஒரு கொலை நடக்க காரணமா இருந்தவன். இனிமே குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கே இல்லாதவன். என்னை என் போக்குல விட்டுருங்கம்மா, என்னை மறந்துருங்க. போடா பைத்தியக்கார. யாருடா தப்பு செய்யல? யார்தான் பாவம் பண்ணல? நீ கும்பிடுற சாமி கூட தப்பு செஞ்சிருக்குடா. சமூகாரங்கிற பேர்ல பல கொலைகளை செஞ்சிருக்கு. உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த காவேரிங்கிறவ வாழ தகுதி இல்லாத ஒருத்திடா. அவதான் செத்து போயிருக்கா. அவளை கொன்னது அவ புள்ள. நீ நிரபராதிடா. உனக்கு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லி உன்னை விடுதலை பண்ணிருக்குடா. அம்மா, என் மனசுங்கிற நீதிமன்றத்துல நான் இன்னும் குற்றவாளி தாம்மா. கொஞ்ச நாள் ஜெயில இருந்தவன், அது தப்பு தானே? டேய், ஜெயிலர் கூட தான் தினமும் ஜெயில இருக்காரு. அவரு குற்றவாளியாடா? அம்மா, ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னா தன்னால வந்த பெருமைகள் எல்லாம் பெத்தவங்களுக்கு பரிசுன்னு சொல்லணும். தன்னால வந்த சிறுமைகள் எல்லாம் தனக்குரிய தண்டனைன்னு சொல்லணும். அப்படிதான் வாழணும். இப்ப எனக்கு தண்டனை காலம். அதனால நான் வீட்டுக்கு வரக்கூடாதுமா. ஏண்டா உன் பேரை முத்துசுவாமின்னு மாத்தி வச்சுக்கிட்ட? ஏண்டா இப்படி எல்லாம் பண்ற? சம்சாரியா இருந்துதாண்டா சன்னியாசி ஆகணும். முதல்ல வீட்டுக்கு வா, சம்சாரி ஆகு. அதுக்கப்புறம் வந்து சன்னியாசி ஆகுடா. ஏமா, அப்பா சம்சாரி தானே? ஆமா. வேணும்னா அப்பாவையும் துணையா இங்க வர வச்சிருங்களேன். நாங்க 2 பேரும் சன்னியாசியா இருந்துடுறோம். அட பாவி, நாங்க உன் வாழ்க்கையை நல்ல விதமா மாத்தலான்னு பார்த்தா நீ எங்க வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறியடா. இப்ப புரியுதாமா? சம்சாரி ஆவறதும் சன்னியாசி ஆவறதும் நம்ம கையில இல்லை, அது ஆண்டவனோட கட்டளை. டேய், அடுத்த மாசம் உனக்கு பர்த்டே வருதுடா. அதுக்கு உங்க அப்பா ஃபாரின் கார் வாங்கி தரதா பிளான் பண்ணியிருக்காரு. எத்தனை பர்த்டேக்கு நீ ஃபாரின் கார் கேட்ட? வேகமா ஓட்டுவேன்னு பயந்துதான்ப்பா அப்பா வாங்கி தராம விட்டுட்டாரு. இந்த தடவை அப்பா கட்டாயமா உனக்கு ஃபாரின் கார் வாங்கி தருவாரு. வீட்டுக்கு வாப்பா. எனக்கு காரெல்லாம் வேணாமா. என் பிறந்த நாளைக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுற பரிசு ஒன்று நீங்க எனக்கு வாங்கி தரணும். சரிப்பா, ஏதோ ஒண்ணு. என்ன வேணும்னு சொல்லு, கட்டாயமா நாங்க வாங்கி தரோம்ப்பா. எனக்கு ஒரு நல்ல திருவோடு வேணுமா. நீ சன்னியாசி இல்லடா, பைத்தியம். என் புள்ள பைத்தியம் ஆயிட்டான். முத்து, உனக்கு ஒலிம்பிக்ல ஓடுற வயசுடா. இந்த வயசுல திருவோடு எதுக்குடா? அம்மா, திருவோடு என்பது திருவூட்டுக்காயின்ற மரத்துல கிடைக்கிறது. அது தமிழ்நாட்டில் விளையறது இல்ல, அந்தமான்ல தான் விளையுது. அங்கிருந்து எனக்கு பிறந்தநாள் பரிசா வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாழ்க்கின்ற பற்ற விட்டுட்டு உலக ஆசைகளை திறந்துட்டு இறந்துண்டு வாழ்வதற்கு
ஏற்ற பாத்திரம் திருவோடு. டேய் போதும் நிறுத்துடா. ஏதோ இலக்கிய விழாவில திருநீலகண்ட டிராமா பார்த்த மாதிரி இருக்குடா. நீ பேசுறது எதுவுமே சரி கிடையாது. முதல்ல நீ அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமையை செய், அப்புறமா கடவுள் தொண்டு செய்யலாம். அம்மா, கடவுள் உங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கான். மூத்தவன் பெத்தவங்க கடமையை செய்வான், சின்னவன் கடவுளோட கடமையை செய்வான். அதெல்லாம் முடியாதுப்பா. உங்க அண்ணன் செல்வா அவ பொண்டாட்டி பிள்ளையோட தண்ணி கொடுத்தன போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அவனை நம்ப முடியாது. நாங்க யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறோம்ல. நீதான் எங்களுக்கு ஒரே ஆதரவு. நீதான் எங்களை பாத்துக்கணும். நாங்க உன்னை பெத்து எங்க கடமையை நாங்க செஞ்சிட்டோம். நீ எங்களை காப்பாத்தி உன்னோட கடமையை செய். கடவுளே, இது என்ன புது சோதனை? டேய், அப்பா சொத்தை உனக்கும் உன் அண்ணனுக்கும் தனித்தனியா பிரிச்சு எழுதிட்டாருடா. அவன் சொத்தை எடுத்துக்கிட்டு அவன் தனி கொடுத்தனும் போறான். உன் சொத்தை உனக்கு வந்துடும். இனிமே உன்னை விட்டா எங்களுக்கு யாருடா இருக்கா? செல்வாவும் தீபாவும் சந்தோஷமா போய் தனி கொடுத்தன நடத்தும் போது நாங்க போய் எப்படா அவங்க கூட இருக்க முடியும்? முத்து, ஒண்ணு நீ எங்களை கவனிச்சுக்கோ, இல்ல நீயே ஏதாவது ஒரு அனாத ஆசிரமத்துல எங்களை சேர்த்துரு. அதை விட நல்ல விஷயம், நீயே எங்களை விஷம் வச்சு கொன்னுடுறா. இந்த மாதிரி கொடுமை எல்லாம் பண்ணாதடா. இத பார், கடைசியா சொல்ற, ஒரு வாரம் உனக்காக காத்திருப்போம். அதுக்குள்ள இந்த சாமியார் சமாச்சாரத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வரல, நாங்க 2 பேர் விஷம் குடிச்சு செத்துருவோண்டா. எங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு வந்து சேரு. என்ன வார்த்தமா சொல்லிட்டீங்க? போடா. என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? ஒரு ஜெமீன் குடும்பத்துல பிறந்து வளர்ந்த பொண்ணு, என் தங்கச்சி மகன், ஒரு கோடீஸ்வரியா வாழ்ந்திருக்க வேண்டியவ இப்படி கண் காணாத தூரத்துல அனாதையா செத்துட்டாலே மேடம். மிஸ்டர் ராஜசேகர், சில சமயம் நம்ம மனுஷங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறோம். ஆனா நமக்கு வேணுங்கிறப்ப அந்த மனுஷங்க இல்லாம போயிடுறாங்க. வாழ்க்கை கன்னத்தை செல்லமா கிள்ளி சில பாடங்களை கத்து கொடுக்குது. ஆனா இந்த மரணம் இருக்கே, கன்னத்தை பிளார்னு அரைஞ்சு ஒரு செகண்ட்ல பல பாடங்களை கத்து கொடுக்குது. அதனாலதானோ என்னவோ மரணத்தை கண்டு அப்படி பயப்படுறோம் போல. இல்ல மேடம், என் தங்கச்சி சாகரப்ப என் மகளை நல்லபடியா வளர்த்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கலாம் மேடம். கேவலம் சொத்துக்கு ஆசைப்பட்டு பாதி சத்தியத்தை நான் கொன்னுட்டேன் மேடம். சொத்தே வேண்டாம்னு அமெரிக்காவுக்கு போய் மீறி சத்தியத்தை மகா கொன்னுட்டான் மேடம். இளவரசி வாழ்க்கையை கெடுத்து சுப்பிரமணிய கெடுத்து அந்த மகா அடைஞ்ச லாபம் தான் என்ன? பேசாம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அந்த கம்பெனி நடந்திருந்தா சின்ன வயசுல அவ செத்துருப்பாளா? சார், அது எப்படி சார்? தலையெழுத்துங்கிறத நம்ம பிறக்கும் போதே எழுதிக்கிட்டு வந்திருக்கோமே. இளவரசிக்கு எப்படி மேடம் தகவல் தெரிவிக்கிறது? சண்முகத்துக்கும் சொல்லணுமே. எஸ் மிஸ்டர் ராஜசேகர், நீங்க சொல்றது கரெக்ட் தான். சண்முகத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, இளவரசியை நான் தேடுறேன். சரி மேடம், ஷாமுக்கு நான் ஃபோன் பண்ணிடுறேன் மேடம். வேண்டாம் சார், ஷாம பார்த்து நான் சொல்றேன். சொல்லும்போது ஷாம் கிட்ட சில விஷயங்களை நான் கவனிக்கணும். சொல்றேன். சரி மேடம், நான் வரேன் மேடம். சுப்பிரமணி சார் ஞாபகமா இருந்தது குழந்தையும் அந்த தாலியும் தான். உன் குழந்தை இப்போ தற்காலிகமா இல்ல, அவர் கட்டின தாலியும் இப்போ உன் கழுத்துல இல்லாம போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சரி விட்ரி, நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இந்த தங்கம் விலை ஏறினதுலேருந்து இந்த செயினை அறுத்துட்டு போறவங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க.
அவன் கத்திய காட்டி மிரட்டி இருந்தா கூட நம்ம கையில இருந்த பணம் நகையெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா வந்திருக்கலாம். அவன் தாலியோட அருமை தெரிஞ்ச அறுத்திருப்பான். அதுல இருந்த தங்கத்துக்காக தான் அறுத்திருப்பான். நேத்து கூட பேப்பர்ல போட்டிருந்தான், திருட்டு நகையை வாங்குறவங்க மேல போலீஸ் நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு. அப்ப கூட அவனுங்க அடங்க மாட்டானுங்க. ஃப்ளைட் புடிச்சிட்டு வந்து திருடிட்டு போவானுங்க. விஷயம் கேள்விப்பட்டேன். யாரோ தாலிச்சேன் திருடிட்டு போயிட்டாங்களாமே. சரி விடுங்க இளவரசி, தொலைஞ்சு போனது ஒரு செயின் நினைச்சுக்கோங்க. இல்லைங்க ஈஸ்வரி, எப்படி கஷ்டப்படாம இருக்க முடியும்? அது தங்க செயினா இருந்தாலும் சென்டிமெண்டா அது தாலி இல்லையா? அந்த சென்டிமெண்ட் வேல்யூ எப்ப அந்த செயினுக்கு கிடைக்கும்? அத கட்டினவன் பொண்டாட்டி குழந்தைன்னு அன்பா பாசமா குடும்பத்தை அரவணைச்சு போகும்போது தானே. ஒரு பொம்பளைக்கு புருஷனா வீட்டுக்கு தலைவனா இருக்கும்போது தானே. உன்னை விட பெட்டர்னு இன்னொருத்த பின்னாடி போன ஒரு நம்பிக்கை துரோகி கட்டின தாலி தானே அது. அதுக்கு இன்னும் என்ன சென்டிமெண்ட் வேல்யூ பாத்துட்டு இருக்க? இந்த விஷயத்த எமோஷனலா பார்க்காம தயவு செஞ்சு பிராக்டிக்கலா பாரு. சட்டப்படி சுப்பிரமணி கிட்ட இருந்து டைவர்ஸும் வாங்கியாச்சு. பெத்த பிள்ளைய பிரிஞ்சதுக்காக சுப்பிரமணி வருத்தப்படக்கூட இல்ல. அவன் கட்டின தாலி போச்சேன்னு நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? ஒரு பேப்பர்ல போடுற கான்ட்ராக்ட் கூட ரெண்டு பார்ட்டிங்களும் அத ஒத்துக்கிட்டு அத மதிச்சாதான் அதுக்கு வேல்யூ. பேப்பருக்கே எப்படின்னா வாழ்க்கையில ரெண்டு பேரும் அதை கடைபிடிக்க வேண்டாமா? அவன் ஒன்ன மதிக்கல, அதனால கடவுளா பார்த்து அவன் கட்டின தாலி மட்டும் உனக்கு எதுக்காகன்னு உன்னை விட்டு போற மாதிரி பண்ணிட்டாரு. இங்க பாரு, உன் கழுத்துல கட்டியிருந்த தாலி வெறும் மெட்டீரியல் எவிடன்ஸ் தான், மென்டல் ஹாப்பினஸ் கிடையாது. உன் குழந்தை தான் உனக்கு சென்டிமெண்டல் எவிடன்ஸ். அதை பத்தி மட்டும் நீ யோசி. இளவரசி விட்ரி, அந்த தாலி உன் புது வாழ்க்கைக்கு தடையா இருக்கும்னு கூட கடவுள் நினைச்சிருக்கலாம்ல. அதை பத்தி இனிமே நினைச்சு ஃபீல் பண்ணாத. அத்தை, எப்ப வந்தீங்க? ஏன் இங்க நின்னு அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி வாங்க, உட்காருங்க. முத்துவை பாத்தீங்களா? முத்து கிட்ட பேசுனீங்களா? அவரை வீட்டுக்கு திரும்ப கூப்பிட்டீங்களா? ஏண்டி
மருமக கேட்டுட்டே இருக்கா, பேசாம பதில் சொல்லாம நிக்கிற. பதில் சொல்லு. என்னங்க, என் புள்ள மாதிரியே இல்லைங்க, வேற யாரோ மாதிரி இருக்கான். சாமியார் ஆயிட்டாங்க. அம்மாவை பார்த்து பேசுற மாதிரியே பேசல, யாரோ பக்தர்களை பார்த்து சாமியார் பேசுற மாதிரி பேசுறாங்க. என் தலையில தண்ணி தெளிச்சு ஆசீர்வாதம் மட்டும் தாங்க பண்ணல, வாயில இருந்த ரிங்கு எடுக்கல. அவ்வளவுதாங்க வித்தியாசம். அந்த அளவுக்கு மாறிட்டாரா அத்தை? நான் அவன்கிட்ட எவ்வளவோ தர்க்கம் பண்ணேம்மா, எதுவுமே அவன் காதுல ஏறல. அவன் இப்படி எல்லாம் சாமி சாமின்னு இருந்ததே இல்லம்மா. நான் விரதம் இருந்தாலே கேலி பண்ணுவாமா, நான் கோவில் கோவிலா சுத்தினாலே கிண்டல் பண்ணுவான். அவனுக்கு கோவில் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காதும்மா. அவன் பிறந்த நாளுக்கு கூட கோயிலுக்கு போக மாட்டாமா. ஒரே ஒரு நாள் தாம்மா சொன்னான், அம்மா நானும் இன்னைக்கு கோயிலுக்கு போனேம்மான்னு சொன்னான். எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. எந்த கோயிலுக்குடா? வடபழனி கோயிலா, மயிலாப்பூர் கோயிலா, மாங்காடு கோயிலான்னு கேட்டேம்மா. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, தியேட்டர்ல கோவில்னு பேர் வச்ச ஒரு படம் பார்த்தேன்னு கிண்டலா சொன்னாமா. அந்த அளவுக்கு சாமி பக்தி இல்லாதவன் வார்த்தைக்கு வார்த்தை ஏதேதோ சமஸ்கிருத மாதிரி பேசிட்டு இருக்காமா.